அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 4 VAO எக்ஸாமுக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் நம்முடைய அதியமான்லேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த கிளாஸஸ் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் இன்னும் இந்த கிளாஸஸ்க்கு என்ரோல் பண்ணலை, இல்லை என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் பிளானும் எப்படி கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறதும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த வீடியோஸ் கூட ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? நம்முடைய அதியமான் அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் போது 45% வரைக்கும் அந்த ஃபீஸ்லேருந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மினிமம் 10 புக்ஸ் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன படிக்கணும், அதுலேயும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அண்ட் ஒவ்வொரு கிளாஸஸையும் நீங்கள் படிக்கிறதுக்கு தோராயமாக எவ்வளோ நேரம் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படிங்கிற டைமும் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போகும். இன்றைக்கி நீங்கள் இந்த டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, நாளைக்கு இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டாப்பிக்கில் என்னைக்கு டெஸ்ட் இருக்கும், அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுபடி தான் போகும். எதுவுமே எந்த பிளானும் இல்லாமல் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளானை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள். இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 நாள் நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே. 100 டேஸ் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். புதுசாக படிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் ப்ராப்பரான டெடிகேஷன் இருக்கணும். டெய்லியும் டிசிப்ளினாக படிக்கணும். சொன்ன டார்கெட்டை சின்ன சின்னதாக கம்ப்ளீட் பண்ணி வரணும். அப்பதான் முடிக்க முடியும். ஸ்டார்டிங்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ், 100க்கு 90 பேருக்கு இது கஷ்டமா தான் இருக்கு. 10% தான் இதை அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்சஸில் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரியான தப்பை பண்ணாதீங்க. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து படிங்க. எனக்கு மேக்ஸ் வராது, இது வராது, அது வராது அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. இன்னும் கூடுதலாக அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு போயிடலாம். எல்லாரும் புக்ஸை ஒரு வாட்டி படிச்சிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அந்த தப்பை அனலைஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக நிறைய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4-5 டெஸ்ட்டாச்சும் இருக்கும். உங்களுக்கு எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு 4 நாள்லேயே பாருங்கள் 4 டெஸ்ட் எழுதிடுவீங்க நீங்கள். அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. தமிழில் 200 கொஷின் ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் ரெடியாக இருங்க. நாங்கள் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் என்ன பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது எல்லாமே டெஸ்ட்டு தான். சரிங்களா? டெஸ்ட்டு 4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, மேக்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே டெஸ்ட் இருக்கும். ஸோ ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் இப்போ தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, படித்து முடிச்சிங்கன்னா எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அதே போல் இந்த கிளாஸஸை இப்போ தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களால் கிளாஸஸ் போயிட்டு படிக்க முடியல அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளாஸஸாகவும் பெஸ்ட்டான ஒரு பிளானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கான பிளான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த பிளானை காலையில் 2 ஹவர்ஸ் நான் இது படிக்க போகிறேன், ஆஃப்டர்நூன் 2 ஹவர்ஸ் இதை படிக்க போகிறேன், ஈவினிங் 2 ஹவர்ஸ் இதை படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எடுத்த உடனே முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே இந்த டாபிக் நல்லா படிச்சிருக்கேன், ஏன்னா இவ்வளோ நாள் யாரும் சும்மா இருக்க போதில்லை சார், 6ஆம் வகுப்பு நான் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன படிக்கலையோ என்ன டஃப்பாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. புதுசாக படிக்கிறவங்க இந்த ஆர்டர்லேயே படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிங்க. பட் கிளாஸஸ் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே என்ரோல் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் வரும். லேட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு நாள் விட்டிங்கன்னா கூட நிறைய போர்ஷன் குவிஞ்சிரும். அப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய ப்ராப்ளமாக ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புக்ஸும் வேணும், கிளாஸஸும் வேணும், இல்லை கிளாஸஸ் மட்டும் போதும், டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவைலபிளாக இருக்குது. தொடர்ந்து நேற்று கால் பண்ணி கேட்டே நீங்கள் சார் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எஸ், இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த
லாஸ்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பேட்சஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணிவிட்டு உங்களை கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியாது. ஒரு டெஸ்ட் மட்டும்தான் இருக்க போகுது. அது வேணால் நீங்கள் டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் என்ரோல் பண்ணிக்கலாம். இது வீடியோ கிளாஸஸும் கொடுத்து உங்களை படிக்க வச்சு ரிவிஷன் பண்ண வச்சு கொண்டு போகிற ஒரு பேட்ச். ஓகேங்களா? தேங்க்யூ.